வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கு சுவையான ஒரு காலிஃப்ளவர் பொரியல் தான் செய்ய போகிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இப்போ தான் எங்களுடைய காணொலியை முதல் தடவையாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள். அது எங்களுக்கு மிகவும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றதை பார்ப்போம். நான் இப்போ இந்த காலிஃப்ளவரை கோவா பூவை வெட்டி எடுத்து சுத்தமாக கழுவி எடுத்துருக்கிறேன் முதல் நாள். அந்த கோவா பூ நாங்கள் அதில் பூச்சி புழு இருக்கும், மிகவும் அவதானமாக நாங்கள் பார்த்து கழுவி எடுக்க வேணும். அதுக்கு பிறகு நான் கொதி தண்ணியில் சொட்டு மஞ்சத்தூள் கலந்து அதை லேசாக ஒரு காப்பதத்துக்கு லேசாக நான் கொதி தண்ணியில் போட்டு எடுக்கிறேன். கொஞ்சம் காப்பதம் வெந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்குமென்றதுக்காக அவிச்சு எடுத்துருக்கேன். லேசாக அவிச்சு எடுத்து போட்டு அதில் நாங்கள் அந்த தண்ணி இல்லாத மாதிரி டிஷ்யூவால் நாங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் இது பண்ணி எடுக்க வேணும். அந்த தன்மை இல்லாமல் எடுக்க வேணும். இப்படி இந்த கோவா பூ செய்து கொடுத்தா அந்த விருப்பம் இல்லாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கார்லிக் ஃப்ளவர் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அவிச்சு எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு நான் அதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கிறேன். அதை வேறையாக பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இது நான் இந்த கலவை கரைச்சி எடுக்கிறேன். அதில் தான் நான் துவச்சி இந்த கோவா பூவை பொரிக்க போகிறேன். இதில் என்ன சேர்த்துருக்கேன்னு சொன்னால் கடலைமா 2 கரண்டி, கார்ன்ஃப்ளவர் 2 கரண்டி, மைதாமா 2 கரண்டி சேர்த்துருக்கேன். அது கூட காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்புத்தூளும் சேர்த்துருக்கிறேன். அப்போ கொஞ்சம் காரமாக இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு சில்வர் தண்ணி விட்டு கொஞ்சம் திக்காக கொஞ்சம் இதை நாங்கள் கரைச்சி எடுக்க வேணும். அப்போ அதை தான் நாங்கள் அதில் துவச்சி எடுக்கும்போது நல்லா வரும். அந்த காலிஃப்ளவரோட ஒட்டி பிடிச்சி கொள்ளும். அதுக்கு பிறகு நான் இந்த வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நான் பொரிச்சு எடுக்கிறேன். டேஸ்ட்டுக்காக கலந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, பூடு, உள்ளியும் சேர்த்துருக்குறேன். நல்லா இருக்கும். இதுவும் நாங்கள் சேர்த்து சாப்பிடும்போது இந்த காலிஃப்ளவர் சாப்பிட்றதும் நல்லது தான். நாங்கள் கறி வச்சு சாப்பிடலாம், வரை செஞ்சு சாப்பிடலாம், விதமாக சமைத்து சாப்பிடலாம். நல்லது சாப்பிட்றது. இந்த வெங்காயமெல்லாம் பொரிஞ்சிட்டுது. அதுக்கு பிறகு நான் அந்த எண்ணெய் சூடாக இருக்குது, அதுலேயே நான் இந்த கலவையில் துவச்சி எல்லாத்தையும் நான் பொரிச்செடுக்க போகிறேன். பாருங்க, இதை 65 என்றும் சொல்லுவினம். இப்படி செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. விருப்பம் இல்லாதவங்க கூட இந்த கோவா பூ பிடிக்காதவங்க கூட பிடிச்சி சாப்பிடுவாங்க. அவ்வளவு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா காரமாக இருக்கும். அதோடு சேர்த்து நாங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அதில் சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா பொரியுது. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிட்டுது. இதை நாங்கள் இப்போ எடுப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. இது எல்லாத்தையும் நாங்கள் இந்த எண்ணெயிலிருந்து எல்லாம் எடுக்க வேண்டியதுதான். நல்லா பொரிஞ்சிட்டுது. பாருங்கள், நல்ல ப்ரௌனாக இருக்குது. நல்ல முறுமுறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும். நல்ல முறுமுறுன்னு இருக்கும். நல்லா இருக்கும் கடிச்சு சாப்பிட. பாருங்கள், இதை நான் இப்போ கொண்டு போயிட்டு ஒரு டிஷ்ஷுக்கு நான் மாற்ற போகிறேன். நல்லா பொரிஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் இதை ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றுவோம். இப்படி செய்து கொடுத்தா பிடிக்காதவங்களும் பிடித்து சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை செய்து கொடுங்க, சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்கு பிறகு நான் இதை பொரிச்சு வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் இதோட நான் சேர்க்குறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்க்கவும் ஒரு அழகாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா இருக்குது. எங்களோட காணொளி பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். எங்களால் முடிந்த ஒரு சின்ன சின்ன காணொளி நாங்கள் போடுறோம். வீடியோ, சமையல் காணொளி.
பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சமையல் காணொளியில் உங்கள் பானு.